ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ரைட், சினிமா பற்றி பேசலாமா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரைட், இப்போ நான் சொல்ல போகிற படங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லாமே அமிதாப் பச்சன் ஸ்டார்டம் உயர்த்தின படம். அண்ட் அமிதாப் பச்சனோட என்ட்ரி 1969 தான் வந்தது பாலிவுட்டில். அப்போல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஹிட்லாம் இல்லை, சில மைல்டு ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தார். படம் பேர் ஆனந்த், அபிமான், ரோட்டி கப்படா और மெகான் இப்படி. அப்புறம் 1970 to 1980 வந்தது தான் ஸ்டார்டம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இதெல்லாமே நான் துபாயில் பார்த்தது. துபாயில் 35 வருஷம் இருந்ததுனால நான் சொல்ல போகிற படங்களில் ஒரு 10 படம் வந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க. தமிழ் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எந்த அளவுக்கு அமிதாபோட படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா லாங்குவேஜிலும் ரீமேக் பண்ணாங்க. மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாமே. நான் தமிழ் மட்டும் சொல்கிறேன். நான் எல்லா ஆக்டர்ஸும், ஐ மீன் கொடிக்கட்டி பிறந்த ஆக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகட்டும், உலகநாயகன் கமல், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகட்டும், அதான் கேப்டன் விஜயகாந்த், எல்லாருமே நடிச்சிருக்காங்க அமிதாவோட ரீமேக் படத்தில். ஸோ நான் பார்த்த படத்தை கணித 10 படமும் நான் ஹிந்திலையும் துபாயில் தான் பார்த்தேன், தமிழும் இது எல்லாமே துபாயில் தான் நான் பார்த்தது. 1-2 படம் நாங்கள் மெட்ராஸ் லீவுக்கு வரும்போது பார்த்தது உண்டு, வெக்கேஷனில். ஓகே, அட் 70 to 8 நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தில் பார்த்தீங்களா? எந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்ல இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்து இப்போ பார்ட் 2, 3, 4, 5 கூட போட முடியும். இப்போதைக்கு 10 படங்களை அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரைட், சொன்னேன் இல்லையா, 1970 to 80 73 ஜஞ்சீர்னு ஒரு படம் வந்தது. எஸ், அமிதாப் பச்சன் பிரான். அதுதான் தமிழில் வந்து சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு ரீமேக் பண்ணாங்க. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், லதா, இவங்களாம் நடித்தது. அது வந்து பிளாசா தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அது தேட்டரில் இல்லை, இப்போ வச்சுட்டாங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியல. பிளாசா தேட்டரு தேவி பேரடைஸ் பக்கத்தில், அது தேவி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும் அந்த பிளாசா. அந்த பக்கம் சாந்தி தேட்டர், இந்த பக்கம் பிளாசா. அந்த தேட்டரில் எனக்கு சிரித்து வாழ வேண்டும் ரிலீஸ் ஆச்சு. சக்க போட்டுச்சு. அண்ட் அமிதாப் ரொம்ப ஸ்டார்டம் காமிச்சது வந்து ஷோலே. எஸ், 1975 அது தமிழ் எடுக்க முடியல. ஏன்னா அது அப்போவே ஜனரஞ்சகமான படம். அதை ஹிந்திலேயே திருப்பி வந்து ரீமேக் பண்ணுறேன்னு போட்டு அதுவும் செம்ம ஃபெயிலியர் ஆச்சு. அடுத்தது வருவோம் தீவார். எஸ், அதுவும் அமிதாப் பச்சனை ஸ்டார்டம்க்கு கொண்டு போன படம். அந்த படம் தமிழில் தீ அப்படின்னு வந்தது 1981 தமிழ்லையும். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 1975 வந்துடுச்சு அது தீவார். அமிதாப் பச்சன், சசி கபூர் நடித்தது. அண்ட் அதில் ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது, ஜா பहले उस आदमी से साइन लेकर आओ जिसने मेरे बाप से साइन लिया था. அமிதாப் சொல்லுவாப்புல. அது இன்னும் பை ஹார்ட்டாக இருக்குது. ஏன்னா துபாய் டைம் ஸ்கூலில் நான் படிக்கும்போது இந்த ஹிந்தி படம் பார்த்து இந்த ஹிந்தியெலாம் எனக்கு உதவுச்சு ஹிந்தி பேசுகிறதுக்கு. 1981 சஃபேர் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு தீ. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த சஃபேர் தேட்டரை பற்றி. ஜெமினி ஃப்ளைஓவர்லேருந்து இறங்கினா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ அது காலி இடமா இருக்குது. அங்கே தான் இருந்தது சஃபேர் தேட்டர். 4 தேட்டர் இருக்கும் அங்கே, சஃபேரு, ப்ளூ டைமண்ட் அண்ட் எமரல்ட், இன்னொரு தேட்டர் பேர் ஞாபகம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ட்ரிஷூல், மிஸ்டர் ஆர்கே குப்தா. அதெல்லாம் 1978 ரிலீஸ் ஆச்சு. அமிதாப் பச்சன், சசி கபூர், சஞ்சீவ் குமார், மோஸ்ட்லி மல்டி ஸ்டார் ஃபிலிம் தான். அந்த படம் பயங்கரமான ஹிட்டு. அது தமிழில் வந்து மிஸ்டர் பாரத்னு 1986 எடுத்தாங்க. அந்த படம் ஆனந்த் ரிலீஸ் ஆச்சு. அந்த தேட்டர் இப்போ இல்லை, ஆனந்த், லிட்டில் ஆனந்த். எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள். சஃபேருக்கு பக்கத்தில் தான் இருந்தது ஆனந்த். இந்த ஆனந்த் சத்தியமெல்லாம் பக்கத்தில் இருக்கும். ஆனந்த் தேட்டர் அடிச்சுட்டாங்க. அந்த தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு. நான் சொல்கிற படம் எல்லாமே சில்வர் ஜூப்ளி. இது எல்லாமே ஹிந்திலையும் சரி தமிழ்லேயும் சரி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான். எஸ், 1970 டானுக்கு பார்க்கணும்னா முஷ்கிலி நீ நான் மும்கின்னு. அந்த டைலாக்லாம் இன்னும் மைண்டில் குருன்னு ஓடிட்டே இருக்குது. 1978 அமிதாப் பச்சன் சோலோவா அமிதாப் மட்டும் இருந்தது அந்த படம். அண்ட் ஜீனத் அமான், பிரான்லாம் நடித்தது. ஏனதானோன்னு எடுத்த படம் அது. அது ப்ரொடியூசர் ரொம்ப நடிச்சு போயிட்டாருன்னு அந்த படத்தை எடுத்தாங்க. ரோட்டி கப்படா பேங்கான்னு எடுக்கும்போது அமிதாப் பச்சன், ஜீனத் அமான், பிரான் சொன்னாங்கன்னா அவனுக்காக நடிச்சு தரேன். அப்படி வந்த படம் பயங்கர ஹிட்டு. அது எல்லா லாங்குவேஜில் வந்தது. தமிழ்லேயே சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்தது 1980 வந்தது பில்லா. அலக்காரில் ரிலீஸ் ஆச்சு அந்த தேட்டரில். அது வச்சுட்டாங்க. இப்போ எல்ஐசி பக்கத்தில் இருந்தது. அண்ட் அந்த பில்லா தான் திரும்ப அஜித் நடிச்சு வர வந்தது பில்லாவா. அப்புறம் பில்லா 2 வந்தது. ஆனால் இந்த படம் டான் 1 தான் வந்தது. ஷாருக் கான் ஹிந்தியில் அது ரீமேக் பண்ணார், டான் 1, 2. இப்போ 3 எடுத்துகிட்டு இருக்காங்க ரன்வீர் சிங்கை வச்சு. யார் வந்து துரந்தர், அவர் தான். சா ரைட். அப்புறம் வந்து முக்கத்தர் கா சிக்கந்தர், அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பண்ணாங்க. அமிதாப் பச்சன், ராக்கி குல்சார், அப்புறம் வினோத் கண்ணா நடித்தது. 1978 ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் ஷார்ஜாவில் போயரா தேட்டர்ன்ற படத்தில் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு 12-13 வயசு தான். அப்போது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க போகிறோம். கிளாஸ் கீஸ்லாம் வச்சிட்டானுங்க அங்கே. அப்போயே இங்கே தான் நடக்கும் பொதுவாக ஸ்டார்டிங் ஒரு காலத்தில். பட் இப்போ ஷார்ஜா ஆகி போலீஸ் கீஸ்லாம் வந்துட்டாங்க ஷார்ஜாவுக்கு. என்ன தெரியுது, சினிமா தேட்டரில் ஒரே கல்லாடா நடக்குது வெளிலன்ட்டு. டிக்கெட் கிடைக்கலன்னு. போயரா சினிமா, மெட்ரோ சினிமாலாம் இருந்தது ஷார்ஜாவில். யூஏயில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தேட்டர்லாம். அங்கே தான் அந்த படம் முக்கத்தர் கா சிக்கந்தர் 1978. தமிழ் அமரகாவியம். எஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது. அவரும் மாதவி, ஜெய் கணேஷ்
படம் தேவி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோஸ்தானா, எஸ் அதுவும் அமிதாப் சத்ருகன் சொன்னால் எப்போதுமே ரைவல் தான். ஏன்னா சத்ருகன் எப்போதாலும் முறிப்பார். இன்னும் இப்போ எல்லாமே ஒன்றாயிட்டாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ நாள் இருக்காங்க இல்லையா. அந்த படம் தோஸ்தானா 1990 ரிலீஸ் ஆச்சு, 1980 ஹிந்தியில் சொல்கிறேன். அது தமிழில் நம்ம உலகநாயகன் கமல் சார் அவர் தான் சட்டம்ன்ற பேரில் நடித்தார். சரத்பாபு இருந்தார். அண்ட் ஹிந்தியில் சத்ருகன் ரோலில் வந்து சரத்பாபு பண்ணார். அது 1983 தேவ் பேட்டஸில் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்புறம் நசீப் 1981 பார்த்தேன். நசீப் அது வந்து தமிழில் சந்திப்புன்ற பேரில் வந்தது அந்த படம். அது அகைன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது தான். 1983 ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட தேட்டர் தான் சாந்தி, அதில் தான் ரிலீஸ் ஆச்சு. அவங்க ரொம்ப சக்கப்போட்டு போட்டுச்சு அந்த படம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலியா அப்படின்னு பின்னாடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் அமிதாப்போட சோலோ படம். அமிதாப் பச்சன், பர்வீன் பாபி அண்ட் அம்ஜத் கான் நடித்தது. அது 1981 வந்தது. அது தமிழில் வந்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் கூலிக்காரன்ற பேரில் நடித்தார். 1987 தேவ் பேட்டஸ் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். இந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் லாவாரிஸ், அதில் அதுவும் 1981 சோலோ அமிதாப் மட்டும் நடித்த படம். அது அமிதாப், அம்ஜத் கான், ராக்கி, ஜீனத் அமன். இந்த பாட்டெல்லாம் இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அந்த படத்தில் தான் அமிதாப் சொந்த குரலில் பாடினார். மேரே அங்கே நேமே துமாரா கே காமன்னு சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படம்லாம் தேடி பாருங்கள், யூடியூப்பில் எங்கேயாவது இருக்கும், இல்லை ஓடிடியில் இருக்கும். தமிழில் பணக்காரன்ற பேரில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்தது. 1990 ஆல்பர்ட் ரிலீஸ் ஆச்சு. 175 நாள் ஓடிச்சு ஆல்பர்ட்லேயே இந்த படம். ஆல்பர்ட் ரிலீஸ் ஆனால் அப்வியஸ்லி அபிராமி, உதயம், அகஸ்தியா இந்த மாதிரிலாம் வேறு ரிலீஸ் ஆகும். பட் இது மெயினாக உங்களுக்கு ஆல்பர்ட் தேட்டரில் அப்போல்லாம் ரஜினி படம் எல்லாமே ஆல்பர்ட் தேட்டரில் தான் வரும். லாவாரிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா குத்தார் அப்படின்னு ஒரு படம் 1982 அமிதாப், வினோத் மெஹ்ரா, சஞ்சீவ் குமார் நடித்தது. அமிதாப் சஞ்சீவ் குமார் பேர்னாலே அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். அது ஷோலே ஆகட்டும், ட்ரிஷுல் ஆகட்டும். இந்த குத்தார் என்ற படம் 1982 அது தமிழில் வந்து படிக்காதவன் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்தது. 1985 வந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்தது படிக்காதவன், தனுஷ் நடித்தது. அதுக்கும் இந்த ஹிந்தி படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு படம். இதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்தது. ஆல்பர்ட் தேட்டரில் 250 நாள் ஓடிச்சுங்க பாருங்கள். இதெல்லாம் அமிதாபோட சம் ஆஃப் த ஃபில்ம். அமிதாப் பச்சனோட படம் தமிழில் ரீமேக் ஆனது. இங்கேருந்து கூட போயிருக்கு சில படம்லாம். ஆமாம், தமிழ்லேருந்து தங்கப்பதக்கம்னு வந்தது 1975 நினைக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி, ஸ்ரீகாந்த், கேஆர் விஜயாலாம் நடித்தது. சாந்தி தேட்டரில் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஹிந்தியில் சக்தின்ற பேரில் எடுத்தாங்க. திலீப் குமார் அண்ட் அமிதாப் பச்சன் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரே படம் சக்தி தான். அப்போல்லாம் திலீப் குமார் 70s and 60sலாம் பெரிய சூப்பர் ஸ்டார். 1960sலாம் அந்த ஸ்டார் டம், ராஜேஷ் கண்ணாவோட ஸ்டார் டம்லாம் உடச்சி தகர்த்து எதிரிஞ்சு மேலே வந்தவர் தான் அமிதாப் பச்சன் 70s. இந்த படம் சக்தின்ற படம் 1982 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தங்கப்பதக்கத்தை ரீமேக் பண்ணாங்க. அப்புறம் திருசூலம், அதுவும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச 300 நாள் ஓடிச்சு சாந்திலேயே. அந்த படம் தான் மகான்னு ஹிந்தியில் போச்சு. அதில் அமிதாப் 3 ரோலு. அந்த படம் எடுபடலாங்க. ஏன்னா அமிதாப் 3 ரோலில் பார்க்குறதுக்குலாம் ஜனங்களுக்கு விரும்பல. 2 ரோல் படமே சில படம் தான் ஹிட் ஆச்சு. லைக் டான் இந்த படம்லாம் 2 ரோலில் நடித்த கிரேட் கேம்லர் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு அமிதாப் பச்சன். ஸோ அதில் 3 ரோல் வேறு. அதே மாதிரி ஒரு கைதியின் டைரி நம்ம உலகநாயகன் கமல் சார் நடித்தது. ஹிந்தியில் ஆக்ரி ரஸ்தான் பாக்கியராஜ் தான் டேரக்டே பண்ணது. அந்த படம் நல்ல பிரமாதமாக ஓடிச்சு ஹிந்தியில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த படம் ஹிந்தியிலேருந்து தமிழில் வந்தது. தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போன படங்களும் உண்டு. கூன் பசினான்னு ஒரு படம், அதுவும் தமிழில் வந்தது. சிவான்ற படத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்தது அந்த படம். ரகுவரன் நடிச்சிருந்தார் வினோத் கண்ணா ரோலில். அமிதாப், வினோத் கண்ணா அந்த படம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இன்னும் நிறைய பாட்டு போடுறேன். ஏகப்பட்ட படம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள், எந்த தேட்டரில் என்ன பார்த்தீங்கன்ட்டுன்னு. இதே சேனலில் காணாமல் போன சினிமா தேட்டர்னு 3-4 வெர்ஷன் போட்டிருக்கேன். எவ்வளோ தேட்டர் காணாம போச்சு. இப்போ நான் சொன்னதுலேயே நிறைய தேட்டர் இப்போ காணும் இல்லையா. சஃபேர், ஆனந்த், அலங்காரெலாம், சாந்தி தேட்டர். ஸோ பாட்டாக கோயம்புத்தூர்லேயும் காணாம போன தேட்டர் போட்டிருக்கேன். அது வேணால் எண்டு கார்டில் வைக்கிறேன் பாருங்கள். கோயம்புத்தூர் மக்கள் ரசிப்பீங்க அதெல்லாம். ரைட். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.